டாடா ஐபிஎல் 2026 சீசன் 19ஓட ஃபோர்த் மேட்ச். லாஸ்ட் இயர் ஃபைனலிஸ்டான பஞ்சாப் கிங்ஸுக்கும் 2022 சாம்பியன்ஸான குஜராத் டைட்டன்ஸுக்கும் இந்த மேட்ச் மார்ச் 31 7:30 PM நடக்குது. மகாராஜா யதவிந்திரா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம், நியூ சண்டிகர் முலான்பூரில் நடக்குது வித் 38,000 சீட் கெப்பாசிட்டி. அம்பையர்ஸ் வந்து அபிஜித் பட்டாச்சாரியா அண்ட் அக்ஷய் டோத்ரே அண்ட் தேர்ட் அம்பையர் வந்து கேஎன் அனந்த பத்மநாதன். மேட்ச் ரெஃப்ரி வந்து பிரகாஷ் பட். அண்ட் டாஸ் அப்போ பஞ்சாப் கிங்ஸ் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் டாஸை வின் பண்ணியிருப்பார். எந்த டவுட்டுமே இல்லாமல் சூஸ் டு பவுலுன்னு சொல்லியிருப்பார். அண்டு லேன் பிஷப் ஸ்ரேயாஸ் ஐயர்கிட்ட யார் அந்த 4 ஃபாரினர்ஸ் நீங்கள் ஆடுறீங்கன்னு ஸ்ரேயாஸ் ஐயர்கிட்ட கேட்டிருப்பார். ஸ்ரேயாஸ் ஐயர் 3 பேரை கரெக்டாக சொல்லிவிட்டு 4வது பேரை வந்து யோசிச்சுட்ருப்பார். அப்போது கேள்வி கேட்டு லேன் பிஷப்பே அந்த ஆன்சரை கரெக்டாக சொல்லிடுவார். ஸ்ரேயாஸ் ஐயர் அவரை ஷாக்கில் பார்த்துட்ருப்பார். குஜராத் டைட்டன்ஸுக்கு சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில் பேட்டிங் ஆட வராங்க. அண்ட் பஞ்சாப் கிங்ஸுக்கு ஹர்ஷதீப் சிங் வேர்ல்ட் கப் வின்னர் பவுலிங் போட வராரு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஓவரில் 9 runs ஃபார் நோ லாஸ். செகண்ட் ஓவர் போடுறதுக்கு ஆஸ்திரேலியாவோட ஃபாஸ்ட் பவுலர் எக்ஸேவியர் பார்ட்லெட் வராரு. சுப்மன் கில் இந்த ஓவர் டேக் ஆன் பண்ணுறாருங்க. 3 பவுண்ட்ரி இந்த ஓவரில் வந்து அடிக்கிறாரு. அட் த எண்ட் ஆஃப் 2 overs 23 ஃபார் நோ லாஸ் ஜிடி. இந்த ஓவரும் போடுறதுக்கு ஹர்ஷதீப் சிங் தாங்க வந்திருந்தார். அண்ட் சாய் சுதர்ஷன் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு புல் ஷாட்டில் 4 அடிப்பார். அண்ட் சுப்மன் கில்லுக்கு டாப் எஜ்ஜில் ஒரு 4 போகும். ஜிடி ரிஸ்கே எடுக்காமல் கில் அண்ட் சாய் சுதர்ஷனோட வெறும் டைமிங்லேயே 3 overs 35 ஃபார் நோ லாஸ். அண்ட் பவுலர்ஸுக்கு எந்த ஒரு ஸ்விங்குமே இல்லை இது வரைக்கும். நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பஞ்சாப் கிங்ஸுக்கு மார்க்கோ யான்சன் வந்திருக்காருங்க, சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபாஸ்ட் பவுலர். மார்க்கோ யான்சன் வந்து இந்த ஓவரில் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணிட்டாருங்க. வந்து பிக் விக்கெட் ஆஃப் சாய் சுதர்ஷன் வந்து எடுத்துருவார். 37க்கு ஜிடிக்கு ஃபர்ஸ்ட் விக்கெட் போயிடும். அண்ட் நெக்ஸ்ட் பேட்டிங் ஆடுறதுக்காக ஜாஸ் பட்லர் உள்ளே வந்திருக்கார். மார்க்கோ யான்சன் சூப்பர் ஓவர் போட்டு போகிறாருங்க. ஜஸ்ட் 2 runs அண்ட் விக்கெட். 4 overs 37 ஃபார் 1 ஜிடி. நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக வைஷாக் விஜயகுமார் பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்திருக்காருங்க. ஜாஸ் பட்லர் சுப்மன் கில்லும் வைஷாக் விஜயகுமார் ஓவரில் 2 4 வந்து அடிக்கிறாருங்க. இந்த ஓவரில் வெறும் 10 runs தான் வருது. அட் த எண்ட் ஆஃப் 5 overs ஜிடி 47 ஃபார் 1. ஜாஸ் பட்லர் கொஞ்சம் விற்று கொடுப்பாருங்க. அதை ஜாஸ் பட்லர் பவர்ஃபுல்லாக ஆஃப் சைடில் வந்து ஸ்மாஷ் பண்ணுவார். நேல் வதேரா மிஸ்ஃபீல்டு பண்ணி அது 4 போயிடும். ஸோ பவர் பிளேயிலே வந்து குஜராத் டைட்டன்ஸ் 54 ஃபார் 1. அண்ட் மார்க்கோ யான்சன் இந்த ஓவர் சூப்பராக போட்டு போயிடுவார். அண்ட் பஞ்சாப் கிங்ஸுக்கு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் வந்து இருந்துச்சு, அதை அவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஜாஸ் பட்லர் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி தான் பால் வரும்னு விஷுவலைசேஷன் பண்ணிகிட்டு இருந்தாராமா. அந்த மசில் மெமரி யூஸ் பண்ணி வைசாக் விஜயகுமார் ஒரு 4 அதே மாதிரி ஒரு ஷாட் போடுவார். பவர் பிளே ஆனதுக்கப்புறம் வைசாக் விஜயகுமார் தான் வந்து பவுலிங் போட வருவார். அண்ட் ஜாஸ் பட்லர் அவர் ஸ்லோவர் பாலில் ஒரு ஸ்ட்ரெயிட் 6 ஒன்று வந்து ஷாட் அடிப்பார். எண்ட் ஆஃப் 7 overs 65 ஃபார் 1ங்க குஜராத் டைட்டன்ஸ். நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக யுஜ்வேந்தர் சஹல் வந்திருக்காரு. ஸோ சஹல் வந்து அந்த ஓவரில் வெறும் 4 runs தான் கொடுப்பாரு, இன்க்ளூடிங் ஒரு லெக் பைஸ் 5 runs. அண்ட் 8 overs ஜிடி 70 ஃபார் 1. அண்ட் பவர் பிளே ஆனதுக்கப்புறம் வைஷாக் விஜயகுமார் வந்த ஓவரில் ஒரு ஓவர் த்ரோ ஒன்று வந்து செய்வாங்க. விக்கெட் கீப்பர் வந்து தேவையில்லாமல் ஒரு த்ரோ வந்து போடுவார். அண்ட் அது ஒரு ஓவர் த்ரோ சிங்கிளாக போயிடும். நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பஞ்சாப் கிங்ஸ்க்காக எக்ஸேவியர் பார்ட்லெட் வந்திருப்பாருங்க. 2 ஸ்லோவர் பாலோடு ஸ்டார்ட் பண்ணுவார். அண்ட் தேர்டு பாலில் ஒரு ரன் எடுக்கிறதுக்கு ஜாஸ் பட்லர் ட்ரை பண்ணுவாங்க. டைரக்ட் ஹிட்னா கானுங்க. ஸ்டாய்னஸ் அதை லைட்டாக மிஸ் பண்ணிடுவார். அண்ட் இன்டர்வியூ ஆஃப் ரிக்கி பாயிண்டிங் அண்ட் மேத்யூ ஹெய்டன் நம்மளால் பார்க்க முடியும். கொஞ்சம் ஃபன்னாக போகும். அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அங்கே கிளியராக நம்மளால் வந்து பார்க்க முடியுது. பார்ட்லெட் இந்த ஓவரில் வெறும் 6 runs தாங்க கொடுப்பாங்க. ஜாஸ் பட்லர் லாஸ்ட் பாலில் ஒரு ரேம் ஷாட் வந்து 4 போயிடும். 9 overs 76 ஃபார் 1. நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக சஹல் வருவாருங்க. ஃபர்ஸ்ட் பால் வைடு போட்டுருவார். அப்புறம் சுப்மன் கில் ஒரு 4 and 2 runs அடிப்பாங்க. அதுக்கப்புறம் ரிவெஞ்ச் எடுத்துருவாருங்க சஹல். கில்லோட விக்கெட் எடுத்துருவார். டெபியூட்டன்ட் கூப்பர் கானோலி அந்த கேட்சை வந்து ஈஸியாக பிடிச்சிருவார். நெக்ஸ்ட் பேட்டிங் ஆடுறதுக்காக கிளென் ஃபிலிப்ஸ் குஜராத் டைட்டன்ஸ்க்காக உள்ளே வந்திருக்காரு.
சாஹல் இந்த ஓவர் சூப்பராக போட்டுருவாருங்க. 84 for 2 from 10 overs. கிளென் ஃபிலிப்ஸ் ஜிடிக்காக ஃபர்ஸ்ட் டைம் பேட்டிங் ஆட உள்ளே வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஓவர் போட்டதுக்காக மார்க்கோ யான்சன் உள்ளே வருவாருங்க. சூப்பரான ஓவர், வெறும் 5 ரன்ஸ் தான், எல்லாமே சிங்கிள்ஸ். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் 11 overs குஜராத் டைட்டன்ஸ் 89 for 2 wickets. நெக்ஸ்ட் ஓவர் போகிறதுக்காக சஹல் வந்திருந்தாருங்க. ஃபஸ்ட்டு பாலே கிளென் ஃபிலிப்ஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் 6 அண்ட் ஒரு சிங்கிள் வந்து அவர் ஈஸியாக எடுத்துருவார். அண்டு ஜாஸ் பட்லருக்கு ஒரு டிஃபிகல்ட்டான கேட்ச் சஹல் கொடுப்பாருங்க. நல்லா ட்ரை பண்ணுவார் அண்ட் அவர் சிங்கிள் எடுத்துருவார். நெக்ஸ்ட்டு கிளென் ஃபிலிப்ஸ் ஒரு 4 அடிப்பார் கவர்ஸ் மேலே. ஸ்ட்ரேயாஸ் ஐயருக்கும் அதே மாதிரி ஒரு டிஃபிகல்ட் கேட்ச் போகும். அண்ட் லாஸ்ட் பாலில் சிங்கிள் எடுத்து 12 overs 102 for 2 குஜராத் டைட்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பாட்லெட் வந்திருந்தாருங்க. ஃபர்ஸ்ட் 2 பாலுமே ஸ்லோர் பால்ஸ் அண்ட் தேர்ட் பாலும் ஸ்லோ பாலுக்காக ஜாஸ் பட்லர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். விட்டாருங்க ஒரு 6, செம 6. அண்ட் ஆஃப்டர் தட் சிங்கிள் எடுத்துருவார். நெக்ஸ்ட் ஒரு டாட் பால் அண்ட் லாஸ்ட் பால் போடுறதுக்கு முன்னாடி ப்ளேயில் கொஞ்சம் டிலே ஆகும். விண்டு பயங்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ 13 overs 111 for 2 குஜராத் டைட்டன்ஸ். பாட்லெட் அந்த ஓவரில் என்ன தான் 6 கொடுத்தாலும் சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பஞ்சாப் கிங்ஸ்க்கு வைஷாக் விஜயகுமார் உள்ளே வந்திருக்காருங்க. கொஞ்சம் டிலே ஆகும். இதுக்கு நம்ம அந்த விண்டுனால அவர் கண்ணில் ஏதோ ஒரு தூசி போயிடும். வைஷாக் விஜயகுமார் செம ஓவருங்க. 14 overs 119 for 3 குஜராத் டைட்டன்ஸ். இந்த ஓவரில் ஃபஸ்ட்டு பாலில் சிங்கிள், செகண்ட் பாலில் சிங்கிள், அடுத்த 3 பாலுமே 2 ரன்ஸு. லாஸ்ட் பாலில் பெரிய விக்கெட்டை எடுத்திருக்காருங்க வைஷாக் விஜயகுமார். கிளென் ஃபிலிப்ஸ் 25 அவுட்டுங்க. அவரோட டெபியூட் மேட்ச் ஃபார் குஜராத் டைட்டன்ஸில். அண்ட் ஜிடிக்கு நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வாஷிங்டன் சுந்தர் உள்ளே வந்திருக்காங்க. அண்ட் பஞ்சாப் கிங்ஸ்க்கு பவுலிங் போடுறதுக்கு ஹர்ஷதீப் சிங் உள்ளே வந்திருக்காங்க. ஹர்ஷதீப் சிங் இந்த ஓவர் நல்லா போட்டிருக்குவாருங்க. ஃபஸ்ட் பால் சிங்கிள், செகண்ட் பால் 2 runs, தேர்ட் பால் வாஷிங்டன் சுந்தர் ஒரு 4 இவர் அடித்தாலும் நெக்ஸ்ட்டு 2 கம்பேக் பால் போடுவார், 2மே டாட் பால். அண்ட் பவுன்ஸர் ட்ரை பண்ணுறேன்னு ஒரு வைடு போட்டிருப்பார். லாஸ்ட் பால் சிங்கிள்ங்க. ஸோ டோட்டலாக வெறும் 9 runs மட்டும்தான் இந்த ஓவரில் கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆன உடனே சியர் டயர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டு வந்து எடுத்துருவாங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் 15 overs 128 for 3 குஜராத் டைட்டன்ஸ். ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் முடிஞ்சோடனே சஹல் வந்திருப்பாருங்க அவரோட ஃபைனல் ஓவர் போடுறதுக்கு. ஃபஸ்ட்டு 3 பால் சூப்பராக போட்டு ஜாஸ் பட்லருக்கு ஒரு ப்ரெஷர் ஏற்றி விட்டுருப்பார். அண்ட் அந்த ப்ரெஷரில் ஜாஸ் பட்லர் 6 அடிக்க போய் பவுண்ட்ரி லைனில் ஒரு செம்ம கேட்சுங்க பாட்லெட். நெக்ஸ்ட்டு பேட்டிங் ஆடுறதுக்கு குஜராத் டைட்டன்ஸுக்கு ஷாருக் கான் உள்ளே வந்திருக்கு பாருங்கள். அண்ட் சஹல் அவர் ஸ்பெல்லில் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணுறாரு. அண்ட் ஜிடி 131 for 4 in 16 overs. சாய் சுதர்ஷனும் கில்லும் ஆடும்போது கிட்டத்தட்ட 11 runs per over போயிட்டு இருந்தாங்க. இப்போ வெறும் 8 runs per over தான் இருக்குது. ஸோ சஹல் அந்த ஓவரை கம்ப்ளீட் பண்ண உடனே பஞ்சாப் கிங்ஸ் வந்து இம்பேக்ட் சப் ரூலை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஓப்பனிங் பேட்டர் பிரியான்ஷ் ஆர்யாவை யுஜ்வேந்தர் சஹலுக்கு பதிலாக இம்பேக்ட் சப் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் ஓவர் போகிறதுக்காக மார்க்கோ யான்சன் உள்ளே வந்திருப்பாருங்க. செம்ம ஓவர் போட்டு அவர் ஸ்பெல்லையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறாரு. 17 overs 137 for 4 குஜராத் டைட்டன்ஸ். நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக எக்ஸேவியர் பாட்லெட் உள்ளே வந்திருக்காருங்க. அந்த சூப்பர் கேட்சை பிடிச்சதுக்கப்புறம் சூப்பர் ஓவர் ஒன்று போட்டு போகிறாருங்க. இந்த ஓவரில் ஒரே ஒரு 4 பால் மட்டும்தான் அவர் போட்டிருப்பார். லெக் சைடில் ஷார்ட் ஃபைன் லெக் வந்து இருக்கும், அது இருந்துக்கும் போது லெக் சைடில் போட்டிருப்பார், 4 போயிடும். மற்றபடி இந்த ஓவரில் அந்த 4 பாலை சேர்த்துனாலுமே வெறும் 7 runs தான். ஸோ அவரோட ஸ்பெல்லையும் அவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. 144 for 4 in 18 overs குஜராத் டைட்டன்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வைஷாக் விஜயகுமார் உள்ளே வருவாருங்க. ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டு அண்ட் வாஷிங்டன் சுந்தர் கான் ஃபார் 18 runs. நெக்ஸ்ட்டு குஜராத் டைட்டன்ஸுக்கு ராகுல் திவாட்டி உள்ளே வந்திருக்காரு. அம்பையர் வந்து ஒரு பேட் பெருசாக இருக்குன்னு பேட் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் ஹேட்ரிக் வைஷாக் விஜயகுமார். ஹேட்ரிக் பாலில் வைஷாக் விஜயகுமார் எதுவும் பண்ணலிங்க, டாட் பால் தான். அண்ட் அவர் வந்து 8.4 overs வந்து வைடு கொடுத்துருவாங்க அம்பையர். ஸோ அதை பஞ்சாப் கிங்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நேரம் ஆகுங்க ரிவ்யூ வரதுக்கு. பட் ஒரு வழியாக வந்ததுக்கப்புறம் அது வைடுன்னு சொல்லிடுவாங்க. வைஷாக் விஜயகுமாரும் அவரோட ஸ்பெல்லை கம்ப்ளீட் பண்ணுறாருங்க வித் அ லாஸ்ட் பால் விக்கெட். குஜராத் டைட்டன்ஸ் வந்து 150 for 6 from 19 overs. ஷாருக் கான் வந்து வெறும் 4 runsல வந்து அவுட் ஆயிருப்பார். பவுண்ட்ரியில்
ஹர்ஷ்தீப் சிங் ஒரு சூப்பர் கேட்ச் ஒன்று எடுத்துருப்பாருங்க. அண்ட் பஞ்சாபோட ஓவர் ரேட் வந்து ஸ்லோவாக இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு பெனால்ட்டி கொடுத்துருப்பாங்க. 4 ஃபீல்டர்ஸ் மட்டும்தான் அவுட் சைடு 30 யார்ட் சர்க்கிள் நிற்க முடியும். ஸோ ஒரு ஓவருக்கு 2 பவுன்சர் தாங்க போட முடியும். ஸோ அவர் 3வது பவுன்சர் போடுவார். ராகுல் தெவாட்டியா அதில் அவுட் ஆனாலுமே அதுக்கு நோ பால் கொடுத்துருவாங்க. அண்டு அதோட ஃபாலோ அப் பாலும் வந்து ஹர்ஷ்தீப் வைடு போட்டுருவார். ஸோ ஃபஸ்ட் பால் வைடு, அப்புறம் 2 டாட் பால், 4, நோ பாலில் சிங்கிள், மறுபடியும் ஒரு வைடு, மறுபடியும் ஒரு வைடுங்க. அந்த வைடில் ஒரு ரன் வேறு ஸ்மார்ட்டாக ஓடிடுறாங்க குஜராத் பேட்ஸ்மேன். ஸோ 10 ரன் கொடுத்துருக்காரு, வெறும் 3 பால் தான் இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஹர்ஷ்தீப் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயே பார்த்துருக்கோம், அவர் சீரீஸ் ஆஃப் வைடு போட்டுகிட்டே இருப்பார். ஸோ இப்போவும் அதே மாதிரி தான் செஞ்சுருக்காரு. ஒரு டாட் பால் போட்டார், மறுபடியும் ஒரு வைடு போட்டிருக்காருங்க. கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் மூஞ்சியில் ஒரு கடுப்பு தெரியுது. ஸ்ரேயாஸ் ஐயர் இப்போ நிஜமாக டென்ஷன் ஆகிட்டாருங்க. ஏன்னா மறுபடியும் அவர் ஒரு வைடு போட்டிருக்காரு. பட் இதை பஞ்சாப் கிங்ஸ் வந்து ரிவ்யூ செஞ்சுருக்காங்க. ஏன்னா அது அவர் காலில் பட்டுருச்சாமா. சக்ஸஸ்ஃபுல் ரிவ்யூ ஃப்ரம் பஞ்சாப் கிங்ஸுங்க. விக்கெட் கீப்பர் வந்து அதுக்கு ரிவ்யூ போங்கன்னு சொன்னாங்க. எஸ், அது காலில் பட்டிருக்கு. அண்ட் அதோட டாட் பால், அதோட ஜிடியோட இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. 162 ஃபார் 6 ஃப்ரம் 20 ஓவர்ஸ். அதோட ஹர்ஷ்தீப் சிங்கோட ஒரு லாங் ஓவரும் கம்ப்ளீட் ஆகுது. இந்த ஓவரில் மட்டும் 11 பால் போட்டிருக்காருங்க. நிறைய வைடு அண்ட் நோ பால், ஃப்ரீ ஹிட்டெல்லாம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இத்தனை பால் போட்டிருந்தாலும் அவர் ஓவரில் வெறும் 12 ரன்ஸ் தாங்க. குட் ஃபினிஷ் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ். சஹல் இன்டர்வியூ எடுப்பாங்க. அதில் அவர் கிளியராக சொல்லியிருப்பார், நியூ பாலில் ரன்ஸ் ஈஸியாக வருது, போக போக வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆகுதுன்னு. பார்ப்போம் ஃப்ரம் பஞ்சாப் கிங்ஸ் இந்த இன்னிங்ஸை எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறாங்கன்னு. ஹர்ஷ்தீப்பை தவிர எல்லா பஞ்சாப் பவுலர்ஸும் சூப்பராக போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் ஹர்ஷ்தீப் அந்த லாஸ்ட் ஓவர் மட்டும்தான் 12 ரன்ஸ் கொடுத்தாரு. இல்லைனா அவரோட எக்கானமி நல்லா தான் இருந்திருக்கும். அண்ட் இந்த வே குஜராத் டைட்டன்ஸ் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தா 12 ரன்ஸ் பர் ஓவர் போயிட்டு இருந்தாங்க. அது அப்படியே கம்மியாகி லாஸ்ட்டில் 8 ரன்ஸ் பர் ஓவரில் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ பஞ்சாப் கிங்ஸுக்கு 163 ரன்ஸ் தேவை 120 பால்ஸில் இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் அவங்க சேஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிரப்சிம்ரன் சிங் அண்ட் பிரியான்ஷ் ஆர்யா உள்ளே வந்திருக்காங்க. ஜிடிக்கு அவங்க ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் முகமது சிராஜ் பவுலிங் போட வராரு. அண்ட் ஸ்ட்ரெயிட் அவே பிரசித் கிருஷ்ணாவை ஜிடி உள்ளே கொண்டு வராங்க ஆஸ் அ இம்பேக்ட் சப் ஃபார் ஷாருக் கான். அண்ட் முகமது சிராஜுக்கும் ஸ்விங்கு கிடைக்கலைங்க. ஃபஸ்ட்டு 4 பாலுமே டாட் பால்ஸ். பட் 5th பால் என்ன ஷாட்டுங்க, பிரியான்ஷ் ஆர்யா 6 போயிடும். ஸோ 1 ஓவரில் 7 ரன்ஸ் ஃபார் நோ லாஸ் பஞ்சாப் கிங்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக ககிசோ ரபாடா உள்ளே வராருங்க ஜிடிக்கு. வந்து ஃபஸ்ட்டு பாலே வந்து பேட்டு க்ளோஸாக போகும். பட் அதை அவங்க ரிவ்யூ எடுக்கலை. ஆனால் செகண்ட் பாலில் ஒரு ஷார்ட் பாலை போட்டு பிரியான்ஷ் ஆர்யாவோட விக்கெட்டை வந்து எடுத்துருவாங்க. டெபியூட்டன்ட் அந்த கேட்சை ஈஸியாக பிடிச்சிருவார். நெக்ஸ்ட்டு பஞ்சாப்காக பேட்டிங் ஆட வந்திருக்கிறது கூப்பர் கான்வொலி ஃப்ரம் ஆஸ்திரேலியா. அண்ட் ரபாடா அந்த விக்கெட்டோட 300 விக்கெட்ஸ் T20யில் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அண்ட் 10 for 1 from 2 overs பஞ்சாப் கிங்ஸ். ஆஃப்டர் ரபாடா முகமது சிராஜ் தாங்க நெக்ஸ்ட் ஓவரும் கண்டினியூ பண்ணுறாரு. சூப்பராக ஓவர் போட்டுட்டு இருந்தார். ஃபர்ஸ்ட் 5 பால்ஸ் அண்ட் லாஸ்ட் பால் 4 போயிடும். அண்ட் ரபாடா அண்ட் சிராஜ் 2 பேருக்குமே ஸ்விங் இன்னும் கிடைக்கல. பட் சூப்பர் லைன் அண்ட் லென்த்தும் ஃபாஸ்ட்டாக போட்டு சூப்பராக ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. 18 runs for 1 from 3 overs. அண்ட் ரபாடா அவரோட செகண்ட் ஓவரை போடுறதுக்காக வந்திருக்காருங்க. அண்ட் ஸ்லாட்டில் போட்டார். ஃபஸ்ட்டு பால் 6 அண்ட் தேர்ட் மேனே இல்லாமல் ஒரு 144 கிலோமீட்டரில் ஒரு பவுன்சர், அதை ஊப்பர் கட்டில் 6 அடிச்சிட்டாரு பிரப்சிம்ரன் சிங். அண்ட் லாஸ்ட் பாலில் கூப்பர் கானோலியும் ஒரு 6. ஸோ 19 runs from that over, 4 overs 37 for 1. ஸ்ட்ரைட் அவே டெபியூட்டன்ட் அசோக் சர்மா வந்திருக்காருங்க. அண்ட் ஃபஸ்ட்டு 2 பால் வந்து அவர் நல்லா போடுவாருங்க டெபியூட்டன்ட். அண்ட் செகண்ட் பாலில் ஒரு காட்டன் பால் சான்ஸும் வரும். பட் இட்ஸ் வெரி டஃப் சான்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு டாட் பால், அதுக்கப்புறம் லெக் சைடில் ஒரு ஸ்லோ பால் ட்ரை பண்ண போய் ஒரு வைடு போட்டுருவார். அதுக்கப்புறம் கூப்பர் கானோலி ஆஃப் சைடில் ஒரு 6 அடிப்பாருங்க. என்ன ஷாட்டுங்க, செம டச்சில் இருக்கார். அண்ட் சிங்கிள் எடுத்து அவர் பிரப்சிம்ரன் சிங்கிட்ட கொடுப்பாரு. அவரும் லாஸ்ட் பாலில் ஒரு பவுண்ட்ரி. ஸோ ஸ்கோர் வந்து அட் த எண்ட் ஆஃப் 5 overs 50 for 1.
அண்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவரில் ரஷீத் கான் ஜிடிக்காக பவுலிங் போட வந்திருக்காருங்க. ஃபஸ்ட்டு பாலே ஒரு டாட் பால் அண்ட் செகண்ட் பாலே கூப்பர் கானொலி ஒரு செம 4 அடிப்பாருங்க ரஷீத் கான் ஓவரில். அண்டு சிங்கிள் எடுத்து அவர் பிரப் சிம்ரனுக்கு கொடுத்துருவார். அண்ட் பிரப் சிம்ரனுக்கு ஒரு எல்பிடபிள்யூ ஷவுட் ரஷீத் கான் செய்வார். அதுக்கு அம்பையர் வந்து எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் அவுட்டு கொடுத்துருவார். பட் அதுக்கு வந்து பிரப் சிம்ரன் ஸ்ட்ரைட் அவே டிஆர்எஸ்க்கு வந்து செஞ்சுருவாங்க. அண்ட் தேர்ட் அம்பையரை செக் பண்ணி பார்த்துட்டு அதில் இன்சைட் எட்ஜ் இருக்குதுன்னு சொல்லி டிசிஷனை சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் ஸ்ட்ரைட் அவே ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். நெக்ஸ்ட் ஓவரை ஜிடிக்கு போடுறதுக்காக வாஷிங்டன் சுந்தர் உள்ள வந்திருப்பாருங்க. ஃபஸ்ட்டு 3 balls 1 run டாட் பால் அண்ட் 1 run அண்ட் 50 பார்ட்னர்ஷிப் வேறு வந்துடும் கூப்பர் கானொலி அண்ட் பிரப் சிம்ரனுக்குள்ளே. அண்ட் பிரப் சிம்ரன் சிங் ஒரு 6 அடிப்பாருங்க லெக் சைடில். வாட் அ ஷாட். 64 for 1 from 7 overs. நெக்ஸ்ட் ஓவர் ரஷீத் கான் வருவாருங்க ஜிடிக்கு போடுறதுக்கு. அண்ட் கூப்பர் கானொலி லெக் சைடில் 103 மீட்டர் 6ங்க. என்ன தான் அந்த 6 அடித்தாலும் ரஷீத் கான் அந்த ஓவரில் ஜஸ்ட் 8 runs மட்டுமே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறாருங்க. 72 for 1 from 8 overs. நெக்ஸ்ட் ஓவர் வாஷிங்டனும் சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருப்பாருங்க. என்ன தான் ஃபஸ்ட் பாலே 6 கொடுத்தாலும் 9 runs மட்டும்தான் வரும் அந்த ஓவர்லேருந்து. 81 for 1 from 9 overs. ரஷீத் கான் அவரோட தேர்ட் ஓவர் போகிறதுக்காக உள்ளே வராருங்க. ஃபஸ்ட்டு 2 ball சிங்கிள் அண்ட் தேர்ட் பால் ஃப்ளாட்டாக பவர்ஃபுல்லாக ஒரு ஷாட் அடிப்பார் பிரப் சிம்ரன் சிங். அண்ட் அதை பிரசீத் கிருஷ்ணா வந்து கேட்ச் பிடிச்சிருவார். ஸோ 83 for 2 at the end of 9.3 overs. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வந்து ஸ்ரேயாஸ் ஐயருங்க. அண்ட் பேக்ரவுண்டில் ரெயின் வருதுனால பார்க்க முடியுது. அண்ட் ஜிடி ஒரு ஷார்ட் லெக்கோட பவுலிங் போடுறாங்க. 86 for 2 at the end of 10 overs. அண்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸை பார்க்க முடியுது, அவங்க ரெடியாக உட்காந்துருக்காங்க. டிஎல்எஸ் பார் ஸ்கோர் வந்து 72 for பஞ்சாப் கிங்ஸ். அண்ட் டெபியூட்டன்ட் அசோக் தான் இந்த ஓவரும் போட வராரு. 2 ஷார்ட் பால் போடுறாருங்க ஸ்ரேயாஸ் ஐயருக்கு. அண்டு 2மே 6ங்க. ஃபைன் லெக் மேலே தூக்கி விடுறாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் பேட்லேருந்து பால் தெரிச்சிட்டு போகுது. ஸோ அட் த எண்ட் ஆஃப் 11 overs 99 for 2 அண்ட் 3 4s and 10 6s இது வரைக்கும் பஞ்சாப் அவங்க இன்னிங்ஸில் வந்து அடிச்சிருக்காங்க. என்ன தான் மழை வந்துட்டு இருந்தாலும் மேட்சை கண்டினியூ பண்ணுறாங்க. அண்ட் கூப்பர் கானொலி ரஷீத் கானை கொசு அடிக்கிற மாதிரி ஒரு 6 அடிப்பாருங்க. அவ்வளோ அசால்ட்டாக ஒரு 6 அடிப்பார். பட் அதே மாதிரி பவர்ஃபுல்லாக பவுலர்கிட்ட திருப்பி அடிப்பார். பாவம் அது ஸ்ரேயாஸ் ஐயரோட கையில் பற்றும். அவர் பெயினில் கீழேயே போய் எதாவது படுத்துடுவார். உடனே ஃபிசியோ எல்லாருமே ஓடி வந்து அவருக்கு ஐஸ் பேக்கெல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்ரேயாஸ் ஐயரை ஸ்க்ரீன்லேயே பார்க்க முடியாது, அவ்வளோ தள்ளி நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் 12 overs 110 for 2. என்ன தான் ஃபஸ்ட் ஓவர்லேயே வந்து இம்பேக்ட் சப் எடுத்தாலும் 13th ஓவரில் தான் பிரசீத் கிருஷ்ணா உள்ளே கொண்டு வராங்க. அண்ட் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுக்கிறாரு. நேஹல் வதேரா நெக்ஸ்ட்டு பஞ்சாப் கிங்ஸ்க்காக பேட்டிங் ஆட வராரு. லாஸ்ட் இயரோட பர்பிள் கேப் வின்னர் பிரசீத் கிருஷ்ணா இந்த இயரும் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. வெறும் 3 run தான் கொடுத்துருக்காரு அண்ட் 1 wicket எடுத்திருக்காரு. ஸோ 113 for 3 at the end of 13 overs. ஸோ வாஷிங்டன் சுந்தர் உள்ளே வராரு. ஃபஸ்ட்டு பாலே நேஹல் வதேராவோட விக்கெட் எடுக்கிறாரு. ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தாருங்க. இன்றைக்கி அவரோட டே இல்லை. ஃபீல்டிங்லேயும் ஒரு மிஸ்ஃபீல்டு 4 விட்டார். அண்ட் இன்றைக்கி பேட்டிங்லேயும் அவரால் எதுவும் செய்ய முடியல. லாஸ்ட் 2 சீசனாக பஞ்சாப் கிங்ஸ்க்காக ஃபினிஷிங் ரோலை ஏஸ் பண்ணிகிட்ருக்க சஷாங்க் சிங் உள்ளே வந்திருக்காரு. ஸோ வாஷிங்டன் சுந்தர் இந்த ஓவரில் 5 runs மட்டுமே கொடுத்து ஒரு பெரிய விக்கெட் எடுத்திருப்பார். அண்ட் 14 overs 118 for 4 பஞ்சாப் கிங்ஸ். ஸோ இன்றைக்கி மேட்ச்சில் சோஃபார் ரஷீத் கான் தான் நிறைய டாட் பால்ஸ் போட்டிருக்காரு. அண்ட் ஏன் வந்து லாஸ்ட் இயர் பர்பிள் கேப் வின்னர்னு காட்டுறாரு பிரசீத் கிருஷ்ணா, இவர் ஏங்க இவ்வளோ லேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. வந்த உடனே பிக் விக்கெட்டுங்க. சஷாங்க் சிங்கோட விக்கெட்டை வந்து அவர் எடுத்திருக்காரு. லாஸ்ட் ஓவரும் ஃபஸ்ட் பால் விக்கெட், இந்த ஓவர் செகண்ட் பால் விக்கெட். பிரசீத் கிருஷ்ணா சூப்பராக போட்டுட்ருக்காருங்க. ஜிடியை மறுபடியும் கேமுக்குள்ளே வந்து அவர் எடுத்து வந்திருக்காரு. 118 for 5 14.2 overs. இந்த டைமில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். 34 balls 45 runs வேணுங்க வித் 5 wickets in hand. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ்ன்னு சொல்கிறதுக்குள்ளே இன்னொரு விக்கெட் போயிடுச்சுங்க. 118 for 6 from 14.4 overs. பிரசீத் கிருஷ்ணா 3 runs 3 wicketsங்க. என்ன ஓவர் போட்டுட்ருக்காரு.
இந்த மேட்ச் டவுன் த ஒயர் போகும் போல இருக்குது. நெக்ஸ்ட் மார்க்கோ யான்சன் உள்ளே வராங்க. லாஸ்ட்டு 20 பாலில் 4 விக்கெட் வெறும் 12 ரன் தாங்க. ஜிடிஎஸ் செமையாக கேமுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காரு மிஸ்டர் பிரசித் கிருஷ்ணா. 2 overs 6 runs 3 wickets. 50 for Cooper Connollyங்க. ஸோ இப்போ 38 runs to win from 29 balls. கூப்பர் கானோலி இங்கே ஒரு 1 man ஆர்மி மாதிரி பேட்டிங் ஆடிட்டு இருக்காருங்க. 60 of 37 balls அண்ட் ரபாடாவோட லாஸ்ட் பால் 6. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பிரசித் கிருஷ்ணா உள்ளே வந்திருக்காரு. ஸோ பிரசித் கிருஷ்ணா வந்து 2025லேயே அந்த பவுன்சர் லென்த்தை நிறைய யூஸ் பண்ணி விக்கெட் எடுப்பார். ஸோ இன்றைக்கும் அந்த மாதிரி 2 விக்கெட்டை வந்து அவர் எடுத்திருக்காரு. ஸோ மார்க்கோ யான்சன் பிரசித் கிருஷ்ணாவையும் 6 அடிப்பாருங்க. அண்ட் ஆஃப்டர் தட் வைட் சிங்கிள் டாட் பால் சிங்கிள் போகும். இப்போது ஒரு வைடு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை ஜிடி வந்து ரிவ்யூ எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக டேர்ன் பண்ணிடுவாங்க. 2 ஆன்ஃபீல்ட் அம்பையர்ஸுமே இன்றைக்கி கொஞ்சம் சில்லி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் 17 overs 142 for 6. ஸோ டெபியூட்டன்ட் அசோக் சர்மாவுக்கு அவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் கிடச்சிருக்கு. 16 balls 20 runs வேணும். ஸோ இவரை வந்து ஜிடி வந்து ஆக்ஷனில் 90 lakhs பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அசோக் சர்மா இங்கே டிசப்பாயிண்ட் பண்ணலங்க கேப்டன் கில்லை. ஒரு பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோவர் பால் போட்டு ஒரு பெரிய விக்கெட் ஒன்று எடுத்திருக்காரு. மார்க்கோ யான்சன் கான். 14 balls 19 runs வேணும். 144 for 7 பஞ்சாப் கிங்ஸ். உள்ளே பார்ட்லெட் வந்திருக்காருங்க பஞ்சாப்க்கு பேட்டிங் ஆடுறதுக்கு. அண்ட் டெபியூட்டன்ட் அசோக் கேப்டன் கில்லை டிசப்பாயிண்ட்டே பண்ணலிங்க. செம ஓவர் போட்டு கொடுத்துட்டு இங்கே போயிருக்காரு. ஸோ சிராஜ் அவங்க எல்லாத்துக்குமே ஓவர் இருந்தும் கேப்டன் கில் வந்து டெபியூட்டண்ட்டை நம்பி அந்த ஓவர் கொடுத்தாரு. அதுக்கு அவர் அந்த ஓவரை நல்லாவே போட்டு போனாருங்க. இந்த ஓவரை போடுறதுக்கு பிரசித் கிருஷ்ணா உள்ளே வந்திருக்காரு. பார்ட்லெட் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். பார்ட்லெட் எல்லாத்தையுமே சர்ப்ரைஸ் பண்ணிட்டாருங்க. கூப்பர் கானோலி தான் 6 அடிப்பாருன்னு பார்த்தா பார்ட்லெட் 6 அடிச்சிருக்காரு. அதுவும் பிரசித் கிருஷ்ணாவை. சுப்மன் கில்லும் பிரசித் கிருஷ்ணாவும் ஏதோ டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே ஒரு பாலும் சேஞ்ச் பண்ணுறாங்க. அண்ட் கூப்பர் கானோலி ஒரு 4 அடித்து மேட்சை இன்னும் ஈஸியாக்கிடுவாருங்க. ஒரு ஸ்டேஜில் பஞ்சாப் கிங்ஸ் லைட்டாக ப்ரெஷரில் இருந்தாங்க. பட் கூப்பர் கானோலி சூப்பராக வந்து ஆடிட்டார். 5 runs needed from 9 balls. ஸோ இந்த ஓவர் பிரசித் கிருஷ்ணா அவர் போட்ட ப்ரீவியஸ் ஓவர் மாதிரி போடலிங்க. கொஞ்சம் ரன்ஸை லீக் பண்ணிட்டார். 14 runs அடிச்சிட்டாங்க இந்த ஓவரில். இங்கேயே கேமை கில் பண்ணிட்டாங்க பஞ்சாப் கிங்ஸ். 161 for 7 from 19 overs. இன்னும் 2 runs தான் தேவை 6 balls. ஸோ அவரோட டெபியூட் இன்னிங்ஸில் கூப்பர் கானோலி 72 runs நாட் அவுட்டுங்க. இங்கே பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஒரு வின்னிங் சேஸ் அவர் செஞ்சு கொடுத்துருக்காரு. வாஷிங்டன் சுந்தருக்கு கொடுத்தாங்க லாஸ்ட் ஓவர் பவுலிங் போடுறதுக்கு. ஃபர்ஸ்ட் பாலே 4, மேட்ச் கம்ப்ளீட்டட். ஸ்ரேயஸ் ஐயர் வந்து எல்லாருக்கும் ஷேக் ஹேண்டு லெஃப்ட்டில் தானே கொடுத்துருக்காரு. ரைட் ஹேண்டில் அவருக்கு சரியான அடி. கூப்பர் கானோலி ஸ்ட்ரெயிட் பேக் ஒரு பால் அவர் மேலே பவர்ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் இங்கே 3 wickets வின் பண்ணிடுவாங்க ஜிடிக்கு அகெயின்ஸ்டாக. அண்ட் கேப்டன் சுப்மன் கில் அவர் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், இந்த டெபியூட்டண்ட்டை வந்து 2 months முன்னாடியே கேம்பில் பார்த்தாங்களாமா. அவர் போடுற பவுலிங் லைன் அண்ட் லென்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் டீமில் அவங்கள வந்து இன்றைக்கி ப்ளே பண்ண வச்சுருக்காங்க. அண்ட் பார்ட்லெட்டும் அவர் 6 அடித்த அண்ட் கேட்ச் பிடிச்சதை பற்றி இன்டர்வியூவில் பேசிகிட்டு இருந்தார். ஸ்டார்டிங்கில் பஞ்சாப் ஈஸியாக சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நடுவில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாச்சு. பட் அட் த எண்ட் ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க. ஜிடி பவுலர்ஸோட ஸ்டாட்ஸ். ஸோ லாஸ்ட் 4 matchஸாக ஹோம் டீம் தான் வந்து டாஸை வின் பண்ணியிருக்காங்க. வின் பண்ணி பவுலிங் செஞ்சுருக்காங்க. அண்ட் சேஸிங்கை ஈஸியாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் இந்த மேட்சை ஜெயிச்சு 4th பொசிஷனுக்கு போகிறாங்க. நாளைக்கு டிசி vs எல்எஸ்ஜி. அது கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா எல்லா டீமும் ஈச் 1 match கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி மேட்ச்சில் கொடுத்த எல்லா அவார்ட்ஸ். அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர்கிட்ட அந்த ரைட் ஹேண்டை பற்றி கேட்கும்போது அதை பற்றி எதுவும் பேச விரும்பலை, எதுவும் ஜிங்ஸ் பண்ண விரும்பலைன்னு சொல்லிட்டாரு. ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அண்ட் மேன் ஆஃப் த மேட்ச், நோ சர்ப்ரைசஸ், கூப்பர் கானோலி.